இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 49, 50ஆம் வசனங்களில் நாம் வாசிக்கலாம். உடனே யூதாஸ் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இயேசுவின் 12 சீஷர்களில் ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்த போது இயேசு யூதாஸிடம் கேட்ட கேள்வியை பற்றி நாம் தியானிப்போம். யூதாஸ் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஷன். யூதாஸ் இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் பணப்பையை வைத்திருக்கும் பொருளாளர் எனலாம். 12 சீஷர்களையும் இயேசு பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க சொல்லி அனுப்பிய போதும் கூட சென்றவர். யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவன் திருடன், பணப்பையை வைத்திருப்பவன் என்று வாசிக்கிறோம். யூதாஸ்காரியோத்து பிரதான ஆசாரியர்களிடத்திலே போய், நான் இயேசுவை காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் 30 வெள்ளிக்காசுகள் கொடுக்க சம்மதித்தார்கள். இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக சமயம் பார்த்து கொண்டே இருந்தான். மேல் வீட்டறையிலே இயேசு அவர்களுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்கும் போதும், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்றார். யூதாசும், ரபி, நானோ என்றான். அதற்கு இயேசு, நீ சொன்னபடியே தான் என்றார். அவனுக்கு மனம் திரும்புவதற்கு ஏசப்பா ஒரு தருணம் தந்ததையும் அவன் உணரவில்லை. யூதாஸ் பிரதான ஆசாரியரோடும் ஜனத்தின் மூப்பரோடும் திரளான ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். நான் யாரை முத்தம் செய்வேனோ அவரே இயேசு என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். இயேசுவை பார்த்தவுடன், ரபி, வாழ்க என்று சொல்லி இயேசுவை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். காட்டி கொடுக்க வந்தவனையும் இயேசு, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்டபோதும் கூட அவன் தன் தவறை உணரவில்லை. அவன் முத்தம் உண்மையாக அன்பினால் வந்த முத்தம் அல்ல. தீமை செய்தவனையும் கூட இயேசு சிநேகிதனே என்றார். இயேசு எவ்வளவு மன்னிக்கும் சிந்தையோடு இருந்தார். நன்மைக்கு நன்மை செய்வது மனித குணத்தினுடைய இயல்பாகும். தீமைக்கு தீமை செய்வது மிருக குணங்களின் இயல்பாகும். நன்மைக்கு தீமை செய்வது பிசாசின் குணம். ஆனால் தீமைக்கு நன்மை செய்வது இயேசுவின் குணம். இன்றும் நம்மை நம்பி நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் துக்கப்படும்படியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் அகற்றி விடுவோம். நம்மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பிற்கு நாம் பாத்திரவான்களாக நடந்து கொள்வோம். நெல்சன் மண்டேலாவை நம் எல்லோருக்கும் தெரியும். அவர் ஒரு வழக்கறிஞர். கருப்பின ஜனங்களின் முன்னேற்றத்திற்காக செயல்பட்ட போது ஏறக்குறைய 27 ஆண்டுகள் அவரை சிறையிலே அடைத்திருந்தார்கள். அவர் விடுதலை பெற்ற பின் தென்னாப்பிரிக்கா அதிபராக மாறினார். ஒரு நாள் மதிய ஆகாரத்தை தன்னுடைய பாதுகாவலரோடு சாப்பிடுவதற்காக ஒரு உணவகத்திற்கு சென்றார். எல்லோரும் உணவுக்காக ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தார்கள். அப்போது பக்கத்து டேபிளில் தனியாக ஒருவர் உணவுக்காக காத்திருந்தார். நெல்சன் மண்டேலா அவருடைய பாதுகாவலரிடம், அவரையும் நம்மோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட கூப்பிடுங்கள் என்றார். பின் சாப்பாடு வந்தது. எல்லோரும் சந்தோஷத்தோடு சாப்பிட்டார்கள். ஆனால் பக்கத்து டேபிளில் இருந்து வந்தவர் கைகள் நடுங்க வேகமாக சாப்பிட்டு ஒன்றும் சொல்லாமல் எழுந்து போய்விட்டார். மற்றவர்கள் அவர் சுகவீனமானவர் என்று நினைத்தார்கள். அப்போது நெல்சன் மண்டேலா, எனக்கு அந்த மனிதனை தெரியும். அவர் என்னுடைய ஜெயிலர். என்னை மிகவும் கொடுமைப்படுத்தினவர். அவரை சாப்பிட கூப்பிட்டதும் நான் ஏதாவது அவரை செய்து விடுவேனோ என்று பயந்து வேகமாக சாப்பிட்டு சென்றிருப்பார். எனக்கு மற்றவர்கள் எந்த கஷ்டங்களை தந்தாலும் நான் அவர்களை பழிவாங்க மாட்டேன், கோபப்படவும் மாட்டேன். அனைவரையும் அரவணைக்கும் தலைவராகவே இருப்பேன். பொறுப்பும் சகிப்புத்தன்மையும் தான் மனித நேயத்தை உண்டாக்கும். தீமைக்கு நன்மை செய்கிற சுபாவத்தை
அவர் வெளிப்படுத்தினார். சிநேகிதனே என்று காட்டிக் கொடுக்கிற யூதாசையும் ஆண்டவர் அன்போடு கூப்பிட்டார். நாமும் இயேசுவின் மாதிரியை பின்பற்ற ஜெபிப்போம், செயல்படுவோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, யூதாஸ் ஏறக்குறைய 3.5 ஆண்டுகளாக உங்களோடு கூட இருந்து எத்தனையோ அற்புதங்களை பார்த்தும் எத்தனையோ வசனங்களை கேட்டும் ஒரு முத்தத்தினாலே இயேசுவை காட்டி கொடுத்த போதிலும் கூட சிநேகிதனே என்று அன்போடு அழைத்தீங்களேப்பா. உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களை துக்கப்படுத்துகிற காரியங்களை நாங்கள் செய்து விடாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தீமை செய்கிறவர்களுக்கும் கூட நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.